ராமநாதபுரத்தை உலுக்கிய பாஜக பிரமுகர் கொலை வழக்கு இருதரப்பிற்கும் இடையே நீண்ட நாட்களாக நீடித்த முன்பகல். பைக்கில் சென்ற பாஜக பிரமுகரை வெட்டி கொன்ற மற்றொரு தரப்பு. கொலையில் சம்பந்தப்பட்ட 7 பேரை தட்டி தூக்கி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த காவல்துறையினர். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின் வெளியான தீர்ப்பு. கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? 2015ஆம் ஆண்டு காளையார்கோவில் ஒன்றிய பாஜக இளைஞரணி தலைவர் ரமேஷ் கோழிக்கடையை அடைச்சிட்டு தன்னோட நண்பரோட பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அவரை வழிமறிச்ச ஒரு கும்பல் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ரமேஷை சர்ரபரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதை பார்த்த அங்க இருந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரமேஷோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு ரமேஷை கொன்னது யாரு, கொலையாளிகள் எந்த பக்கம் தப்பிச்சு போனாங்கன்னு அங்கிருந்த பொதுமக்கள் கிட்ட கேட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரமேஷோட உறவுக்காரங்க ரமேஷுக்கும் மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலருக்கும் கொஞ்ச நாட்களா பிரச்சனை இருந்துச்சு, அவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருக்காங்க. உடனே அந்த புகாரை அடிப்படையா வச்சு போலீசார் மாற்று சமூகத்தை சேர்ந்த பரம்பை பாலா உள்ளிட்ட நபர்களை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கொலையாளிகளோட செல்போன் நம்பர், சிசிடிவி காட்சிகள்னு எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ இந்த கொலையில சம்பந்தப்பட்ட மகேந்திரன், சுரேஷ்குமார்னு 2 பேரு வழக்குக்காக தங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்க பரமக்குடி நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் அந்த 2 பேரையும் பிடிச்சு தங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில பரம்பை பாலா உள்ளிட்ட மேலும் சில கொலையாளிகளை கண்டுபிடிச்ச போலீஸ் எல்லாரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் ஒன்றிய பாஜக இளைஞரணி தலைவரா இருந்த ரமேஷ் ரியல் எஸ்டேட் வேலையும் காட்டு பரமக்குடி பகுதியில கோழிக்கடையும் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கார். இதுக்கடையில அதே பகுதியைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் பாலகிருஷ்ணன் தன்னோட கார்ல பரமக்குடி வழியா போயிட்டு இருந்தார். அப்போ அதே ரோட்ல தன்னோட கார்ல வேகமா போன ரமேஷ் பாலகிருஷ்ணனோட காரை முந்தி போக பார்த்திருக்கார். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா பாலகிருஷ்ணனோட கார் மேல ரமேஷோட கார் மோதி விபத்தாகி இருக்கு. இதனால 2 பேருக்கும் இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு அப்புறமுல இருந்துதான் 2 பேருக்கும் இடையிலேயே முன் விரோதமே ஆரம்பிச்சிருக்கு. ரமேஷ் தரப்பையும் பாலகிருஷ்ணன் தரப்பையும் சமாதானப்படுத்த பெரியவங்க முன்னிலையில பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 2 பேரும் வெவ்வேறு சமூகம் அப்படிங்கறதால அவங்க தங்களோட ஆதரவாளர்களோட வந்திருக்காங்க. அப்போ ரமேஷ் எதிர்த்தரப்பை சேர்ந்த பாலகிருஷ்ணனை தகாத வார்த்தையில திட்டிருக்கார். இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான பாலகிருஷ்ணன், நான் ஒரு கால்நடை மருத்துவர், என்னையவே அவன் எதிர்த்து பேசிட்டான், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும்னு மனசுக்குள்ளேயே புலம்பி இருக்கார். அதுக்கடுத்து ரமேஷை கொலை பண்ண திட்டம் போட்ட பாலகிருஷ்ணன் பரமக்குடியை சேர்ந்த பாலா, வேலுச்சாமி, திருமுருகன், கருணாகரன் 7 பேரை அணுகியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு ரமேஷ் தன்னோட கோழிக்கடையை அடைச்சிட்டு பைக்கில் புழுதிக்குளம் நோக்கி போயிட்டு இருந்திருக்கார். அப்போ தென் பெதுவக்குடி அருகே ரமேஷை வழிமறிச்ச அந்த கும்பல் அரிவாளால அவரை சரமரியா வெட்டி கொண்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் தீர விசாரணை பண்ணி பரம்பை பாலா, வேலுச்சாமி, திருமுருகன் 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த வழக்கு ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி பரம்பை பாலா, வேலுச்சாமி, திருமுருகன், கருணாகரன் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும், மகேந்திரன், சுரேஷ்குமார் உள்ளிட்ட 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு.